வெல்கம் டு ஸ்பார்க் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய ஆப்க்கு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்பை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனாக வரும். நீங்கள் இமேஜஸ் ஸ்லைட் பண்ண நெக்ஸ்ட் இமேஜஸாக மாறிட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் ஸ்லைடர் மாதிரி ஒரு இமேஜஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். அது ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னலாக எந்த விதமான லைப்ரரி யூஸ் பண்ணாமல், எந்த விதமான எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்க ப்ராடக்டோட ஃபைனல் அவுட்புட். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்லைட் பண்ணுறேன். ஸ்லைட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இமேஜஸ் மாறுது. லாஸ்ட் இமேஜஸ் வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு வருது. ஸோ மறுபடியும் இந்த ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டுன்ற அந்த ஐக்கான் ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இண்டிகேட்டர் வருது, எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரண்ட்டாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு டைட்டில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஸோ மெயின் எம்டி ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும். ஸோ நான் நேம் எதுவும் மாற்றலை, மெயின் ஆக்டிவிட்டி வச்சுக்க போகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு சில இமேஜஸ் தேவை. அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ட்ராவபிள் ஃபோல்டரில் வைக்கணும். ட்ராவபிள் ஃபோல்டர்ன்றது ஒரு இமேஜ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனியாக க்ரியேட் ஆகிற ஃபோல்டர். அந்த ஃபோல்டரில் தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் எந்தெந்த இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் சம் இமேஜஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படி ட்ராவபிள் ஃபோல்டரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு 6 இமேஜஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ராவபிள் ஃபோல்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் சி ட்ரைவில் போனீங்க அப்படின்னா, யூசர்ஸில் உங்கள் கம்ப்யூட்டர் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் கரண்ட் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிற ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறேன். அதில் ஆப்குள்ளே ட்ராவபிள்னு இருக்கும். ஆப்குள்ளே ரிசோர்ஸ்குள்ளே ட்ராவபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக இப்போ காப்பி பண்ணி வச்சுருக்க இமேஜஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்டில் நான் இந்த இமேஜஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் அங்கே நான் ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ ட்ராவபிள் ஃபோல்டரில் போயிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்டீரியல் டிசைன் பண்ணும்போது நம்ம முக்கியமானது என்ன, டிசைன் சொல்லிட்டு ஒரு லைப்ரரி தேவைப்படும். அந்த லைப்ரரி இல்லாமல் நம்ம சில கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே அந்த லைப்ரரி தேவை. ஸோ அந்த லைப்ரரி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போய்ட்டு ஆப்புன்ற ஒரு இதுக்குள்ளே போய்ட்டு டிபெண்டன்சி போய்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் லைப்ரரி டிபெண்டன்சி அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிசைன் சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு அதில் எரர் காட்டும். ஏன் எரர் காட்டுது அப்படின்னா, எல்லா லைப்ரரி டிபெண்டன்ஸும் சேம் வெர்ஷனில் இருக்கணும். மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆப் காம்பனன்ட் 26 இருக்குது, இது 27 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அதனால் நான் அந்த டிபெண்டன்சியை சேஞ்ச் பண்ணுறேன். 26.1.0 சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு சிங்க் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடும், கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா எல்லா லைப்ரரி டிபெண்டன்ஸும் சேம் வெர்ஷனை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம்.
நான் இந்த லேஅவுட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லேஅவுட் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் வந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வியூ பேஜர்ன்ற ஒரு கண்ட்ரோல் போட போகிறேன். இந்த வியூ பேஜர்ன்ற கண்ட்ரோலில் தான் நம்ம இமேஜை வந்து ஸ்லைட் பண்ணுறதுக்காக ஷோ பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம இமேஜை ஸ்லைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்ம டிசைன்ன்ற லைப்ரரி போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த டிசைன் போடுறது ரொம்ப முக்கியம். டேப் லேஅவுட்ன்ற கண்ட்ரோல் தான் முக்கியமாக டிசைன்ன்ற லைப்ரரி தேவை. டேப் லேஅவுட்ன்ற கண்ட்ரோலருக்கு வந்து டிசைன் அப்படின்ற அந்த இது இல்லை அப்படின்னா டேப் லேஅவுட்டு ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது டேப் லேஅவுட். இந்த டேப் லேஅவுட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, அந்த இமேஜ் இப்போ ஸ்வைப் பண்ண கரண்ட் பேஜ் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இண்டிகேட்டர் வந்துச்சு. அந்த இண்டிகேட்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேப் லேஅவுட் போடுறோம். இந்த டேப் லேஅவுட் வச்சு தான் நம்ம அந்த இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இப்போ கிராவிட்டி வந்து சென்டர்னு கொடுத்துட்றேன். ஏன்னா அது கிராவிட்டி சென்டராக இருக்கிறதுனால தான் அது சென்டரில் வந்து அலைன் ஆகிருக்கும், இல்லைனா சென்டரில் இருக்காது. ஸோ அதனால் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர் ஹைட்டு 0 dB கொடுத்துக்கிறேன். 0 dB கொடுத்தா தான் அது கரெக்டாக வரும். ஸோ 0 dB நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து ஒரு லைன் தூக்கிட்டேன். ஆப்புன்ற அந்த XML அந்த லைப்ரரி ஃபைலை தூக்கிட்டோன்னே இங்கே ஆப்புன்றது எரர் காட்டுது. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் காட்டுச்சு அப்படின்னா Alt+Enter அப்படின்னு அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுவே மேலே அந்த ஃபைல் போட்டு அந்த எரரை கிளியர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதுமாதிரி எரர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் கீழே இப்போ ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் போடுறேன். எதுக்காக ரிலேட்டிவ் லேஅவுட் போடுறேன் அப்படின்னா, கீழே நம்ம இமேஜ் வியூவும் பட்டனும் நம்ம இன்னும் டிசைன் பண்ணணும். அந்த இமேஜ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்ன்ற இமேஜும், பட்டன்ன்றது வந்து கெட் ஸ்டார்ட்ன்ற பட்டன் நம்ம டிசைன் பண்ணணும். அதுக்காக பண்ணுறேன். இப்போ இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்கு ஐடி வைக்கிறேன். ஏன் இதுக்கு ஐடி வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நான் மேலே போடுற டேப் லேஅவுட் வந்து இதுக்கு மேலே இருக்கணும், அதாவது பாட்டமில் இருக்கணும், பாட்டமில் இதோட மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன். இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேப் லேஅவுட்டோட பொசிஷன் மாற்றுறேன். லேஅவுட் அபோவ் இந்த லேஅவுட் RL கண்டெய்னர் அப்படின்ற ஐடிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது அலைன் பேரட் பாட்டம் ட்ரூன்னு கொடுத்துட்றேன். ஸோ ட்ரூன் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. இதுக்கு மேலே டேப் லேஅவுட் வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து நான் இமேஜ் ஒன்று போட்டு அந்த இமேஜை டிசைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டுன்ற ஆரோவை நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இமேஜ் வியூவில். ஸோ நான் இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன். ஏன் இமேஜ் உங்களுக்கு இங்கே தெரில அப்படின்னா, அந்த இமேஜ் கலர் வந்து ஒயிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரில. ஸோ இதில் அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா கிளியராக தெரியும். ஏன் அப்படின்னா அந்த வியூ பேஜர் ஃபுல் வியூ இருக்கனால அந்த இமேஜஸ் எல்லாமே அது மேலே ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஏரோ வந்து உங்களுக்கு அங்கே கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். பட்டன் எதுக்கு அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருதுன்னா அந்த பட்டன் அது. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவும் தேவையில்லை, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்ல பட்டன். அதனால் நான் பேக்ரவுண்ட் நல்லா வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டு கலரும் ஒயிட்டுன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த வியூ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேப் வியூ பேஜ் இண்டிகேட்டருக்கும் கீழே இருக்க இந்த இமேஜஸ் கெட் ஸ்டார்டடுக்கும் சென்டராக ஒரு லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன் தான் இப்போ நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட வித்து வந்து நான் 1 TB கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அது ஹைட் வந்து நான்
1 TBக்கு மேலே கொடுத்தேன் அப்படின்னா அதோட வித்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது நல்லா இருக்காது, ஒரு லைன் மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் 1 TBன்னு கொடுத்துருக்கேன். வித்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஆஷ் மேரான கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அது அலைன் பேரண்ட் டாப்ன்றதை ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லைன் மாதிரி வந்திருக்கு, அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேப் லேஅவுட்டில் அந்த ரவுண்ட் சர்க்கிளாக சொல்லிட்டு 4 சர்க்கிள் இருந்துச்சு, அந்த சர்க்கிள் நம்ம டிசைன் பண்ணணும். அந்த சர்க்கிள் வந்து செலக்டட் அன்செலக்டட் சொல்லிட்டு 2 ஸ்டேட் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்டையுமே நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ராவல்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. ட்ராவல் ஃபோல்டரில் போயிட்டு நியூ ட்ராவல் ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு XML ஃபைல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ XML ஃபைலுக்கு நேம் வச்சுருங்க. நான் இதுக்கு என்ன டிஃபால்ட் டாட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிற நேமு. ஸோ அதை டெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு செலக்டர் ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம செலக்டரை எடுத்துடலாம். செலக்டரை எடுத்துகிட்டு லேயர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லேயர் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஷேப் வச்சு தான் நம்ம செலக்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷேப் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஐட்டம்ன்ற ஒரு டேக்குள்ளே ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டைப் பண்ண எரர் காட்டுச்சு. நான் இப்போ Alt+Enter எடுத்துனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் இன்க்ளூட் பண்ணிச்சு. ஸோ எங்களுக்கும் இந்த மாதிரி எரர் காட்டுச்சு அப்படின்னா Alt+Enter டைப் பண்ணுங்கள். ஸோ இன்னர் ரேடியஸ் வந்து 0 dBன்னு வச்சுருக்கேன். அதோட ஷேப் ரிங்குன்னு வைக்கிறேன், ஏன்னா அது ரவுண்ட் சர்க்கிளில் வரணும்னு சொல்லிட்டு ரிங்குன்னு வைக்கிறேன். திக்னஸ் வந்து ஒரு 5 dB வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணுறேன். ஏன் நான் ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்டர் கலர் மட்டும் வந்தால் போதும். அது வந்து சாலிட் கலர் ஃபுல் கலர் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது பார்டர் கலர் மட்டும் வந்தால் போதும். அதனால தான் நான் அங்கே வந்து ஸ்ட்ரோக் கலர் வைக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஷ் கலர் மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். இன்னொரு ஃபைல் வந்து செலக்டட், அதாவது அந்த வியூ பேஜர் செலக்டட் ஆகிருக்கும் போது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். இதுக்கு வந்து செலக்டட் டாட் இண்டிகேட்டர் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. செலக்டட் இண்டிகேட்டர் அந்த மாதிரி நேம் நான் வச்சுருக்கேன். ஸோ சேம் இதுக்கும் போயிட்டு அந்த செலக்டரை எடுத்துகிட்டு அங்கே என்ன பண்ணிங்களோ அதே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சாலிடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரிலே லிஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது. நான் ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு இங்கே சாலிட் கலராக கொடுக்குறேன். ஏன் இதை சாலிட் கலராக கொடுக்குறேன் அப்படின்னா, இது செலக்டட், எனக்கு செலக்ட் ஆகிருக்கும் போது அது வந்து ஒரு ஃபுல் கலராக இருக்கணும், வெறும் பார்டர் கலர் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை வந்து நான் சாலிட் கலராக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் ப்ரைமரி கொடுத்துருக்கேன், அது ப்ளூ கலரு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரோட சின்ன டாட் மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த டாட்டு தான் வந்து நம்ம செலக்டடுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அந்த எந்த வியூ பேஜ் இன்னும் செலக்டாக இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் டாட் அந்த நம்பரில் டாட் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதுக்காக தான் சூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செலக்டர் க்ரியேட் பண்ணணும். அதாவது எந்த ஸ்டேட்டில், அதாவது அது செலக்ட் ஆகிருக்கும் போது எந்த விதமான பேக்ரவுண்ட் வரணும், அதாவது டிஃபால்ட்டு டாட் இண்டிகேட்டர் வரணுமா இல்லை செலக்டட் டாட் இண்டிகேட்டர் வரணுமா நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து செலக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்டர் செலக்டர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுட்டு உள்ளே போய்ட்டு எந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஐட்டம் ஆண்ட்ராய்ட் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ட்ராவலில் இப்போ நான் சூஸ் பண்ண போகிறது செலக்டட் இண்டிகேட்டர் டாட் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இண்டிகேட்டர் செலக்டட் அப்படி சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு இதோட ஸ்டேட் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, செலக்டட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வரணும்.
ஸோ செலக்டட் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டிஃபால்ட் இண்டிகேட்டர் வரணும். ஸோ அதை சொல்லிக்கோ, அதை நம்ம கொடுத்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செலக்டர் ஃபைலை நம்ம டேப் லேஅவுட்டோட பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறோம். ஸோ டேப் பேக்ரவுண்ட் அப்படின்றதுல செலக்டர் சூஸ் பண்ணோம். டேப் பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ட்ராவபிள் செலக்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். இண்டிகேட்டர் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இதை வந்து நம்ம ஜாவா சைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜாவாவில் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். தேங்க்யூ.